நீட் தேர்வு முறைகேடு பிரச்சனைகள் பூகம்பம் எடுத்திருக்க நிலையில பீகார் மாநில துணை முதலமைச்சர் விஜய் சின்ஹா நேற்று ஊடகங்களுக்கு அளித்த பேட்டியில முன்வச்சிருக்க குற்றச்சாட்டுகள் அரசியல் களத்துல மேலும் அதிர்வலைகளை கிளப்பி இருக்கு. இந்தியா முழுக்க கடந்த மே 5ஆம் தேதி நீட் தேர்வு நடந்து முடிஞ்சிச்சு. நீட் முடிவுகள் அட்டவணையில குறிப்பிட்டிருக்கிறதுக்கு 10 நாட்களுக்கு முன்னமே, அதாவது கடந்த ஜூன் 4ஆம் தேதி வெளியிடப்பட்டது. அதை தொடர்ந்து நீட் தேர்வுல குளறுபடிகள் நடந்திருக்கிறதா ஒவ்வொரு மாநிலங்கள்லயும் குற்றச்சாட்டுகள் எழுந்துச்சு. குறிப்பா இந்த முறை 67 மாணவர்களுக்கு 720க்கு 720 முழு மதிப்பெண்கள் வழங்கப்பட்டிருக்கிறது சந்தேகங்களை கிளப்பிச்சு. அதோட ஒரே தேர்வு மையத்துல தேர்வு எழுதின 7 மாணவர்கள் முழு மதிப்பெண் பெற்றிருக்கிறது வினாத்தாள் கசிஞ்சிருக்குமோன்னு சந்தேகத்தை எழுப்பிச்சு. நீட் தேர்வை பொறுத்தவரை ஒரு வினாவுக்கு 4 மதிப்பெண்கள், தவறா பதிலளித்தா 4 மதிப்பெண்களோட சேர்த்து -1 மதிப்பெண்னு 5 மதிப்பெண்கள் குறைக்கப்படும் என்கிற பட்சத்துல சில மாணவர்களுக்கு 719, 718 மதிப்பெண்கள் வழங்கப்பட்டிருக்கிறதும் சர்ச்சையை கிளப்பிச்சு. இந்த நிலையில ஒரு வருடமும் இல்லாத வகையில இந்த முறை 1563 மாணவர்களுக்கு கருணை மதிப்பெண்கள் வழங்கப்பட்டிருக்கிறதா விளக்கம் கொடுக்கப்பட்டுச்சு. இருந்தாலும் பணம் பெற்றுக்கொண்டு தேர்வு நடத்தப்பட்டதா உத்தரப்பிரதேசத்துல மாணவர்கள் போராட்டத்துல ஈடுபட்டாங்க. கேரளா, மகாராஷ்டிரா உள்ளிட்ட மாநிலங்கள் நீட் தேர்வுல நடந்த இந்த முறைகேடு மூலமா மாணவர்களுக்கு துரோகம் இழைக்கப்பட்டிருக்கு, அதனால மறுதேர்வு வேணும்னு கோரிக்கையை முன் வச்சிருந்தாங்க. இப்படி இந்த நீட் விவகாரம் நாடு முழுக்க எதிரலைகளை கிளப்பிட்டு இருக்க சமயத்துல பீகார் மாநிலத்திலையும் நீட் தேர்வப்போ வினாத்தாள் கசிஞ்சிருக்கு அப்படிங்கிற தகவல் தான் இப்போ டாக்கா மாறி இருக்கு. பீகார் தலைநகர் பாட்னால உள்ள நீட் தேர்வு மையம் ஒன்றுல தேர்வு எழுதின 12 மாணவர்களுக்கு ஏற்கனவே வினாத்தாள்கள் லீக் செய்யப்பட்டதும் அதற்காக பெரிய தொகை ஒன்று கைமாறப்பட்டதாகவும் அதற்கு ராஷ்டிரிய ஜனதா தள முக்கிய தலைவர்கள் ஒருவரான தேஜஸ்வி யாதவ் உதவியாளருக்கு தொடர்பு இருக்கிறதாகவும் பீகார் துணை முதல்வர் அளித்திருக்கிற பேட்டி அரசியல் களத்துல பேசுபொருளாகி இருக்கு. சமீபத்துல பீகார்ல நீட் தேர்வு முறைகேட்டுல ஈடுபட்ட மாணவர் ஒருவர் தனது குற்றத்தை ஒப்புக்கொண்டு பேசிய காணொளி இணையத்துல வைரலாச்சு. இந்த காணொளியில தன்னோட மாமாவான சிக்கந்தர் பிரசாத் யாத்வேந்து மூலமா தனக்கு வினாத்தாள் கிடைத்ததா வாக்குமூலம் கொடுத்திருந்தார். இந்த சிக்கந்தர் பீகார் முன்னாள் முதல்வர் மற்றும் ராஷ்டிரிய ஜனதா தள தலைவர் லாலு பிரசாத் யாதவுக்கு மிகவும் நெருக்கமானவர்னு சொல்லப்படுது. சமீபத்துல தீவன ஊழல் வழக்குல லாலு பிரசாத் யாதவ் சிறையில இருந்த காலகட்டத்துல வெளியே இருந்தபடி அவருக்கு பல உதவிகள் செய்தவர் சிக்கந்தர்னு சொல்லப்படுது. அதே போல பீகார் அரசு விருந்தினர் மாளிகையில தங்கியிருந்த சிலர் நீட் தேர்வுல முறைகேட்டுல ஈடுபட்டதா கூறி கைது செய்யப்பட்டிருக்காங்க. அவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில பிரித்தம் சிங் அப்படிங்கிற நபருக்கு இந்த விவகாரத்துல தொடர்பு இருக்கிறது தெரிய வந்திருக்கு. இந்த பிரித்தம் சிங் ராஷ்டிரிய ஜனதா தள தலைவரும் பீகார் எதிர்கட்சி தலைவருமான தேஜஸ்வி யாதவோட உதவியாளராகவும் அவரோட நெருங்கிய நட்பு வட்டத்துல இருக்கிறவர்னும் சொல்லப்படுது. இதை அடுத்து இந்த விவகாரத்துல தேஜஸ்வி யாதவ் கிட்ட விளக்கம் கேட்டிருக்கிறதா தகவல்கள் வெளியாகி இருக்கு.